ஹாய் வெல்கம் டு கணிதம் கைட். இன்னைக்கு 10th மேக்ஸ்ல பயிற்சி 2.5ல ரெண்டாவது சமயம் என்ன கொடுத்துருக்காங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள முதல் உறுப்பு ஏ. சரிங்களா, பொது வித்தியாசம் டிக்கு கூட்டுத்தொடர் வரிசையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ முதல் உறுப்பு கொடுத்துட்டாங்க, பொது வித்தியாசம் கொடுத்துட்டாங்க. கூட்டுத்தொடர் வரிசையோட பொது வடிவம் என்னது, ஏ, ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் 2டி, ஏ பிளஸ் 3டி, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா, இப்போ ஏயையும் டியையும் இதுல பிரதிக்கிட்டு நம்ம அதோட வரிசை என்னதுன்னு கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஏ என்னது 5, அடுத்து ஏ பிளஸ் டி 5 பிளஸ் 6, அடுத்து ஏ பிளஸ் 2டி 5 பிளஸ் 2 இன்ட்டு 6, அடுத்து 5 பிளஸ் 3 இன்ட்டு 6. ஒரு 4 உறுப்பு மட்டும் எழுதினாலே போதும். சரிங்களா, இந்த இதுல அப்படி என்னது ஏயையும் டியையும் பிரதிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா, இங்க ஏ பிளஸ் 2 இன்ட்டு டி என்னது 6, அதே மாதிரி இங்க 3 இன்ட்டு டி வந்து 6. சரிங்களா, இப்ப கூட்டி போடுங்க. என்ன வரும், 5 பிளஸ் 6 என்னது 11. அடுத்து 6 2 12 வரும், 12ல இருந்து 5 கூட்டினோம்னா 17. அடுத்து 3 18 வரும், 18ல இருந்து 5 கூட்டினோம்னா என்ன வரும், 23. சரியா, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் சம் இதோட முடிஞ்சு. சரிங்களா, அடுத்து ரெண்டாவது சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, a = 7, d = -5. இதே மாதிரிதான் ஏல பிரதியிடுங்க. என்ன வரும், ஃபர்ஸ்ட் 7, அடுத்து 7 பிளஸ் இங்க வந்து என்னது இருக்கு, -5 இருக்கு டி. சரிங்களா, அப்ப -5. அடுத்து a பிளஸ் a வந்து என்னது 7 பிளஸ் 2 இன்ட்டு -5, அடுத்து 7 பிளஸ் 2 இன்ட்டு 3 இன்ட்டு -5. சரியா, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்ப பாருங்க, 7ல இருந்து 5 கழிச்சோம்னா என்ன வரும், 2. அடுத்து 2 10ன்னு வரும், 10ல இருந்து 7 கழிச்சு பெரிய நம்பரோட அடையாளம் படும். இல்லாட்டி ஒரு கை எழுதிக்கோங்க, 7 - 10. அதுக்கடுத்து என்ன வரும், 7 - 3 15, அப் டு போயிட்டே இருக்கும். சரிங்களா, அடுத்து 7 2, 7ல இருந்து 10 கழிச்சோம்னா என்ன வரும், -3. அடுத்து 15 கழிச்சோம்னா எத்தனை வரும், 8 -8. சரியா, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா, அடுத்தது மூணாவது இது பாருங்க, a = 3/4, d = 1/2 கொடுத்துருக்காங்க. அப்படி பிரதிடுங்க. என்ன வரும், 3/4. அடுத்து a பிளஸ் டி அப்படிதானே, 3/4 பிளஸ் 1/2. அடுத்து a பிளஸ் 2d, அப்போ 3/4 பிளஸ் 2 இன்ட்டு 1/2. அடுத்து a பிளஸ் அதாவது 3/4 பிளஸ் 3 இன்ட்டு 1/2. சரியா, அப்படி போயிட்டே இருக்கும். இப்ப பாருங்க, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் உறுப்பு 3/4, ரெண்டாவது இது 2 கூட்டினோம்னா என்ன வரும், பொதுவா மீச்சியமா எடுங்க, 4 எடுங்க. என்ன வரும், இங்க மேல 3 மட்டும் இருக்கும், இங்க வந்து 2ஆல பெருக்குவோம். கீழே 2 இருக்கிறதுனால 2 2 4 அப்படிதானே. அப்ப மேல கீழேயும் 2ஆல பெருக்கணும்னா மேல 2 வரும். சரியா, அடுத்து இங்க 2 2 கேன்சல் ஆயிரும். என்ன வரும், 3/4 மட்டும் வரும். சரியா, 3/4 பிளஸ் 1 மட்டும் வரும். அடுத்து இங்க பாருங்க, 3/4 பிளஸ் 3/2. சரியா, இப்ப பாருங்க, அடுத்து இங்க 3/4, இங்க 5/4. அடுத்து இங்க மறுபடியும் மீச்சியமா எடுங்க, 4. என்ன வரும், 3 பிளஸ் 4. இங்க 4 மீச்சியமா எடுத்தோம்னா என்ன வரும், இங்க 3 பிளஸ் இங்க 2ஆல பெருக்குவோம், 2 6. சரியா, இப்ப மறுபடியும் என்ன வரும், 3/4. அடுத்து 5/4. அடுத்து 4 பிளஸ் 3 7/4. அடுத்து 6 பிளஸ் 3 9/4. சரிங்களா, அப்படி போயிட்டே இருக்கு. சரிங்களா, இந்த சம் இதோட முடிஞ்சு. நீங்க இதை விட ஈஸியா செய்யணும்னா ஃபர்ஸ்ட் இப்ப பாருங்க, இந்த இதுல a = 5 கொடுத்துருக்காங்க, d = 6 அப்படிதானே. ஃபர்ஸ்ட் உறுப்பு 5, இதோட 6 கூட்டினா என்ன வரும், 11. அதுக்கடுத்து ரெண்டாவது உறுப்பு, இந்த உறுப்போட பொது வித்தியாசம் 6 கூட்டுங்க, என்ன வரும், 17. அதே மாதிரி இந்த உறுப்போட மறுபடியும் 6 கூட்டுங்க, 23. சரிங்களா, அதே மாதிரி இப்படினாலும் நீங்க கூட்டி போடலாம். சரிங்களா, ரெண்டுக்குமே ஆன்சர் ஒன்னாதான் வரும். சரிங்களா, ஃபார்முலா உங்களுக்கு சப்போஸ் தெரியலைன்னா இந்த மாதிரினாலும் செஞ்சுக்கலாம். சரிங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.